வெல்கம் பேக்ஸ் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை மூணுத்தையுமே சிக்கனில் நம்ம ஆட் பண்ணிடணும். இதை நல்லா நம்ம பரட்டிக்கணும். இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ பெப்பர் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, 5 கிராம்பு, 5 பட்டை, 2 ஏலக்காய், 3 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் மல்லி, 20 பல் பூண்டு, 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஒரு பேனில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 பை 1 இதில் ஆட் பண்ணுறோம். லோ ஃப்ளேமில் இதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடைப்பட்ட வேலையில் நம்ம பூண்டையும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த மசாலா. இப்போது பேனில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிக்கனில் இருக்க தண்ணியை இப்போ நம்ம ட்ரை பண்ணணும். இதுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போது சிக்கனில் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம். இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதையும் நம்ம நல்லா
கிண்டி விட்டுட்டு இப்போது உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இதை மூடி போட்டு சிக்கனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கொதித்து தண்ணி வற்றி வரும் நேரத்தில் திரும்பவும் இதை ஒரு பிரட்டிக்கணும். திரும்பவும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா தண்ணி ட்ரை ஆகி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் சமைச்சு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ. பாய்.